இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயாலஜில ஹியூமன் டிசீஸ் பார்ட் 1 போட்டிருக்கோம். அதுக்கான கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இதோடய மோஸ்ட்லி வந்து எல்லா கொஸ்டினும் வந்து ஹியூமன் டிசீஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். சரி, இது கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் காலா அசர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காலா அசர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளோ ப்ராக்ரஸிங் இண்டிஜினியஸ் டிசீஸ். ஒரு டிசீஸோட பேர் தான் வந்து காலா அசார் அப்படிங்கிறது. இது எதனால வருது அப்படின்னா வந்து புரோட்டோசோன். இப்போ ஹியூமன் டிசீஸை பொறுத்தவரையிலும் எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிசீஸை கொடுத்துருவாங்க. அது புரோட்டோசோவாவா, வைரஸா, பாக்டீரியாவா, அந்த மாதிரி கேட்பாங்க. சிம்டம்ஸ்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி ஏதாவது ரொம்ப முக்கியமான டிசீஸா, இப்போ சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னா எந்த வைரஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வைரஸோட பேரை கேட்பாங்க. அந்த மாதிரி தான். இப்போ காலா அசார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு புரோட்டோசோவா. அப்போ காலா அசார் கொடுத்துட்டு டிசீஸ் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புரோட்டோசோவா. சரி, இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா லெஷ்மானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரினத்துக்கு கீழே தான் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஜீன் ஆஃப் லெஷ்மானியா அப்படின்னு சொல்றாங்க. ஜீனஸ், சாரி. சரி, நெக்ஸ்ட் மலேரியா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மலேரியாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது எதனால அப்படின்னா பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரசைட்னால ஏற்படக்கூடியதுதான் வந்து மலேரியா அப்படிங்கிறது. சரி, இது எந்த கொசு கடிச்சா வந்து இந்த மலேரியா நோய் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால தான் இந்த மலேரியா நோய் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து டென்டல் கேரிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டென்டல் கேரிஸ்ல இன்னொரு பேர்ல சொல்லலாம் டூத் டீகே அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய சாப்பிட்ட உணவுகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாய்க்குள்ள இருக்கும். அதை வந்து செரிக்கிறதுக்காக பாக்டீரியாஸ் வந்து நிறைய வாய்க்குள்ள வரும். அப்படி வரக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து செரிக்கும் போது ஒரு ஆசிட் வந்து வெளியிடும். அந்த ஆசிட் லெவல் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா தான் டூத் டீகே அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ நம்ம நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்கிடுறோம். அப்போ காலையில வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து உள்ள பாக்டீரியாஸ் இருக்கும். ஏன்னா அந்த உணவுப் பொருட்களை செரிக்கிறதுக்காக உள்ள வந்திருக்கும். நிறைய ஆசிடை வந்து செக்ரீட் பண்ணும். ப்ரோலாங்டு டைம் அந்த மாதிரி ஆசிடோட செக்ரீஷன் வாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா டூத் டீகே அப்படிங்கிறது ஏற்படும். டூத் டீகேக்கு இன்னொரு பேர் அப்படின்னா டென்டல் கேரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். டிபிடினா என்ன? டிபிடி அப்படிங்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேக்சின்ல ஒரு மேண்டேட்டரி முக்கியமான வேக்சின் தான் வந்து டிபிடி அப்படிங்கிறது. இது எதுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டிப்தீரியா, பெட்டூஷியஸ், டெட்டனஸ் அப்படின்னு சொல்லி. பெட்டூஷியஸ் அப்படின்னா ஊப்பிங் காஃப்னு சொல்லுவாங்க. ஊப்பிங் காஃப்னு சொல்லுவாங்க. கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக போடக்கூடிய வேக்சின் தான் வந்து டிபிடி, இல்லைன்னா ட்ரிபிள் வைரல் வேக்சின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான். ஓகேங்களா? இது இன்னும் ஒரே ஒரு டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா இது எப்ப போடுறாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் போடுறாங்க டிபிடி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். சரி, அடுத்த கேள்வி இல்லை, அடுத்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ். ஆந்த்ராக்ஸ் வந்து எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து கால்நடைகளுக்கு தான் வந்து மெயினா வரக்கூடியது. ஒருவேளை அந்த இன்ஃபெக்டான கால்நடை கூட நம்மளுடைய கான்டாக்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கும் வந்து ஆந்த்ராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ் இஸ் காஸ்ட் பை ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியம். அதே மாதிரி ஆந்த்ராக்ஸ் வந்து பாக்டீரியானால வருதா, வைரஸ்னால வருதா, இல்ல ஃபங்கையா, புரோட்டோசோவா அப்படின்னு கேட்டா பாக்டீரியா தான். ஓகேங்களா? அஃபெக்ட்ஸ் மெயின்லி வந்து அனிமலை தான் அஃபெக்ட் பண்ணும். ரேரா தான் வந்து ஹியூமன் அஃபெக்ட் பண்ணும். ஒருவேளை அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா சீரியஸா இருக்கும் அந்த டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸ் டேமேஜ் வந்து ஏற்படுத்தும் சொல்றாங்க. அடுத்து டெங்கு. மலேரியா எதனால வருதுன்னா அனாஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோனால வருது. இது டெங்கு வந்து ஏடிஸ் அப்படிங்கிற மஸ்கிட்டோனால வரக்கூடியதுதான் டெங்கு. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா பிரேக் பவுன் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒருவேளை யாருக்காவது ஒருத்தவங்க எபிடமிக் அப்படின்னு சொல்றாங்க. எபிடமிக் அப்படின்னா சீக்கிரமா வந்து பரவ ஆரம்பிச்சிரும். அதான் வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஓகேங்களா? இப்போ ஏன் வந்து முன்னாடி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஒருவேளை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும், அதுக்காக சொன்னேன். இது ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அயோடின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய தைராய்டு கிளாண்டால தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து சுரக்க முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்கழுத்து கழலை அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி, which of the following unicellular organism causes காலா அசர்?
காலா அசாரை ஏற்படுத்தக்கூடிய ஆர்கானிசம் எது? அதாவது ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. பின்வரும் எந்த ஒரு செல் உயிரினம் காலா அசாரை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி தான். ஒன்று அதோடைய பேர் கேட்பாங்க, எந்த காலா அசாரை ஏற்படுத்தக்கூடிய ஆர்கானிசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, நோயை வந்து ஏற்படுத்தக்கூடாது. இல்லை அப்படின்னா அது வைரஸா பாக்டீரியான்னு கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா எந்த உயிரினம் தான் கேட்டிருக்காங்க, லெஷ்மேனியா டோனோவானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தினால தான் வரக்கூடியது. இது எந்த ஃபேமிலிக்கு கீழே வருது அப்படின்னா வந்து லெஷ்மேனியா அப்படிங்கிற ஃபேமிலிக்கு கீழே வருது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இது ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின், நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். அடுத்து, ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ இஸ் டிரான்ஸ்மிட்டர் ஆஃப், அதாவது ஃபீமேல் அனாஃபிலிஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம், எது டைஃபாய்டா, காலராவா, டெங்குவா, மலேரியாவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபீமேல் அனாஃபிலிஸ் அப்படிங்கிறது வந்து மலேரியா. ஓகேங்களா? மலேரியா. பெண் அனாஃபிலிஸ் கொசு பின்வரும் எந்த நோய்களை பரப்புகிறது அப்படின்னா மலேரியாவை பரப்புகிறது. மலேரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எதனால வரக்கூடியது? ஃபீமேல் அனாஃபிலிஸ் அப்படிங்கிற மஸ்கிட்டோனால. அப்போ டெங்கு வந்து எதனால வரக்கூடியதுன்னா ஏடிஸ் மஸ்கிட்டோனால வரக்கூடியது. இந்த காலரா, டைஃபாய்டு அப்படிங்கிறது எதனால வரக்கூடியது அப்படின்னா நம்ம பாக்டீரியானால தான் வரக்கூடியது. ஒருவேளை நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டோ வாட்டர்லயோ வந்து கண்டாமினேஷன் இருக்கு, ஓகேங்களா, மலம் கலந்துருக்கு அப்படின்னா வந்து டைஃபாய்டு, காலரா, டயேரியா அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, கொஸ்டின் நம்பர் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3, வாட் இஸ் மென் பை டென்டல் கேரிஸ்? டென்டல் கேரிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஒயிட்னிங் டு த டூத். டென்டல் கேரிஸ்னா வந்து டூத்தை வந்து ஒயிட்னிங் பண்றது. பல் சொத்தை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த டூத். டூத்ல என்ன ஆகும் அப்படின்னா வீக்கம் ஏற்படுறது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கிடையாது. டூத் டீகே அப்படின்னு சொல்றாங்க. டூத் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பல் சிதைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி வந்து பல் சிதைவு ஏற்படும்னா ஃபர்ஸ்ட் எனாமலை வந்து பாதிக்கும். எனாமல் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா டூத் வந்து ஈஸியா வந்து இதாயிரும், சிதைவு ஏற்படும். அப்போ ஆப்ஷன் சி தான் டென்டல் கேரிஸ் அப்படிங்கிறது டூத் டீகே. அதே மாதிரி உணவு துகள்கள் பார்ட்டிகல் டு த டூத், ஸ்டிக்கிங் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல் டு த டூத். ஓகே, இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் தேர்ட் கொஸ்டினுக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Sonography is very useful in detecting abnormal deficiency in gallbladder stone and tumors. Dash is used in this technique. சோனோகிராஃபியை யூஸ் பண்ணி ஏதாவது கால் பிளாடர் அப்படின்னா பித்தப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல கட்டி இருக்கோ இல்லை வந்து அதுல வந்து என்னன்னா ஸ்டோன் சொல்லக்கூடிய கல் இருக்கு அப்படின்னா அதை வந்து எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க? சோனோகிராஃபி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்து என்ன வந்து வேவ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பித்தப்பை கற்கள் மற்றும் கட்டிகளில் அசாதாரண குறைபாடுகளை கண்டறிவதில் சோனோகிராஃபி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து எந்த தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது, இல்லை என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா சவுண்ட் வே தான் யூஸ் பண்றாங்க. சோனோகிராஃபி அப்படின்னா சவுண்ட் வே தான் யூஸ் பண்ணுவாங்க. மாத்தி ஒலின்னு சொல்லி போட்டுறாதீங்க, லைட்டுன்னு போட்டுறாதீங்க, சவுண்ட் வேவ்ஸ் தான். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ரிங் வார்ம் இஸ் அ டைப் ஆஃப் டிசீஸ். ரிங் வார்ம் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது? முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டிசீஸை கொடுத்துட்டு அது என்ன ஆர்கானிசம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை அது எந்த இதுக்கு கீழே வருது, பாக்டீரியா, ஃபங்கையா, அந்த மாதிரி கேட்பான். ரிங் வார்ம் அப்படிங்கிறது வந்து படர்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. வளையப்புழு என்பது ஒரு வகை நோயாகும். படர்தாமரை தான் தமிழ்ல வரணும். ஃபங்கை, ஓகேங்களா, பூஞ்சையினால வரக்கூடியதான் வந்து ரிங் வார்ம் அப்படிங்கிறது. ஃபங்கல் டிசீஸ் தான் ரிங் வார்ம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே, இதை பத்தின கண்டென்ட் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம், பிரீஃபா பார்த்தோம். த ட்ரிப்ளெட் வைரல் வேக்சின் ப்ரொவைட்ஸ் இம்யூனிட்டி அகெயின்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் டு த இன்ஃபேண்ட். இன்ஃபேண்ட்டுக்கு எதுக்கு எதிராக வந்து இம்யூனிட்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரிபிள் வைரஸ் தடுப்பூசி பின்வரும் எந்த நோய்களுக்கு எதிராக குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஓப்பிங் காஃப், டெட்டனஸ், மீஸ்லஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்டம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வராது, இது ரெண்டுமே கரெக்ட். அடுத்து ஆப்ஷன் பி பார்க்கலாம். கக்குவான் இருமல், வூப்பிங் காஃப், டெட்டனஸ், டிப்தீரியா, இது மூணும் கரெக்ட். அதனாலதான் டீனா டிப்தீரியா. வூப்பிங் காஃப்க்கு இன்னொரு பேர் இருக்கு, பெட்டூஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு அடுத்து டெட்டனஸ், இதெல்லாம் வந்து ஷார்ட்டா டிபிடி, ட்ரிப்ளெட் வைரல் வேக்சின் சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான். அடுத்து பார்த்தோம்னா இது ரெண்டும் கரெக்டா இருக்கு, இது தப்பா இருக்கு. ஹெப்படைட்டிஸ் இது தப்பா இருக்கு, அதனால ஆப்ஷன் பி தான். மூணுமே கரெக்டா இருக்கு, ஆப்ஷன் பி தான் வரும். வூப்பிங் காஃப்னா தமிழ்ல கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க.
மற்றபடி டெட்டனஸ், டிப்தீரியா அதெல்லாம் வந்து தமிழ் இங்கிலீஷ்ல ரெண்டுலையுமே ஒன்று தான். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7. whooping cough is also called as. இப்பதான் சொன்னேன், whooping cough வந்து என்னன்னு சொல்றாங்க, பெட்டூஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிபிடில சென்டர்ல வருது பெட்டூஷியஸ் அப்படிங்கிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. the use of DPT prevents. எதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிப்தீரியாவை ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேங்களா, இதெல்லாம் போட்டக்கூடாது. டீலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணிடக்கூடாது. டீங்கிறது டெட்டனஸை சொல்றது. ஓகேங்களா, டி அப்படிங்கிறது பெட்டூஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எனது ஊப்பிங் காஃபை சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அப்போ டிப்தீரியா தான். டிபிடியோட பயன்பாடு அப்படின்னா எதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிப்தீரியாவை தான் தடுக்கிறது. அடுத்த கேள்வி, ஆப்தமாலஜிஸ்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டரோட பேர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க எதை ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆப்தமாலஜிஸ்ட் இஸ் ஒன் ஹூ ட்ரீட்ஸ். ஆப்தமாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க எதை ட்ரீட் பண்றவங்க அப்படின்னா ஐஸை ட்ரீட் பண்றவங்க தான் ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். 10. which causative agent is responsible for spreading swine flu? அதாவது எது வந்து ஸ்வைன் ஃப்ளூவை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. பன்றி காய்ச்சல் பரவுவதற்கு எந்த காரணமாகும்? பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறது பாரசைட்டா, வைரஸா, ஃபங்கையா, பாக்டீரியாவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறது வைரல் டிசீஸ். ஓகேங்களா, வைரஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போயிடலாம். which of the following is not a contagious disease? எது வந்து தொற்று நோய் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவற்றில் எது தொற்று நோய் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைஃபாய்டு, மீஸ்லஸ், இன்ஃப்ளூயன்சா, ஆர்த்ரிட்டிஸ். சரி, டைஃபாய்டு காய்ச்சல் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி தட்டமைன்ஸ் அப்படியே மீஸ்லஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடியது, காற்றின் மூலமாவே பரவும். அடுத்து வந்து இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொல்லக்கூடிய காய்ச்சலும் வந்து நமக்கு பரவக்கூடியதுதான். ஆனா கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா மூட்டுகள்ல வந்து வலி ஏற்படுறது. ஓகேங்களா, அது வந்து யாருக்கும் பரவாது. அது வயசானவங்களுக்கும் வரும், இப்போ சின்ன வயசுல இருக்கவங்களுக்கும் வர ஆரம்பிச்சது. கால்சியம் டிஃபிஷியன்சி ஏற்படுறதுனால வருது. மூட்டுகள்ல வீக்கம் ஏற்படும், அதான் வந்து ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த கேள்வி, ஆந்த்ராக்ஸை பத்தி நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். ஆந்த்ராக்ஸ் இஸ் காஸ்ட் பை டைப் ஆஃப் பாக்டீரியா, ஃபங்கையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாக்டீரியானால தான் வரக்கூடியது ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, மனுஷங்களுக்கு வருமா விலங்குகளுக்கு வருமா? விலங்குகளுக்கு தான் மெயினா வரும். ஒருவேளை அந்த விலங்குகளோட நம்ம ரொம்ப கான்டாக்ட்ல இருக்கும் அப்படின்னா நமக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அது சீரியஸ் டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆந்த்ராக்ஸ் ஒரு வகையால் ஏற்படுகிறது, பாக்டீரியானால ஏற்படுகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. which disease is treated by angioplasty? angioplasty மூலம் எது ட்ரீட் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. angioplasty எந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. angioplasty அப்படின்னா வந்து கார்டியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய நோயை தான் ட்ரீட் பண்றதுக்கு பயன்படக்கூடியதான் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரத்த நாளங்கள்ல ஏதாவது கட்டிகளோ ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கு அப்படின்னா அதை வந்து இது பண்றதுக்காக தான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவாங்க. ரிமூவ் பண்றதுக்காக தான் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. The disorder of goiter is caused due to deficiency. goiter வந்து எதனால வருது? நான் முன்னாடியே சொன்னேன், TSH அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எது சுரக்குது அப்படின்னா நம்ம பிரெயின், அதாவது மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய பிரெயின்ல இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்டு தான். ஓகேங்களா, பிட்யூட்டரி கிளாண்ட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முன்பகுதி பின்பகுதின்னு இருக்கு. முன்பகுதி, அந்த முன்பகுதியில வந்து TSH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து சொல்லுவோம், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதோடைய வேலை என்ன அப்படின்னா தைராய்டு கிளாண்ட தைராக்சினை செக்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதா அந்த TSH ஹார்மோனோட வேலை. அந்த TSHோட ஹார்மோன் வந்து அதிகமா வந்து ப்ரெஷரை வந்து தைராய்டு கிளாண்டுக்கு வந்து கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்கழுத்து கலலை வரும். ஓகேங்களா, ஏன் வந்து அது ப்ரெஷர் அதிகமாக கூட தைராக்ஸ் பிளட்ல வந்து தைராக்சினோட லெவல் வந்து குறைஞ்சது அப்படின்னா TSH வந்து சுரந்து தைராக்சினை சுரங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். அப்போ வந்து ஒருவேளை நம்மளுடைய உடம்புல அயோடின் சக்தி இல்லைன்னா தைராய்டு கிளாண்டால தைராக்சினை சுரக்க முடியாது. அப்படி சுரக்க முடியல அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் வீங்கிரும். அப்படி வீங்குறதுனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா முன்கழுத்து கலலை அப்படின்னு சொல்லக்கூடிய காய்டர் நோய் ஏற்படுது. ஓகேங்களா, அப்ப எதனால வருது அப்படின்னா அயோடின் டிஃபிஷியன்சினால தான் காய்டர் கோளாறு ஏற்படுகிறது.
அடுத்து ஜாண்டிஸ். ஜாண்டிஸ் வந்து எதுல வரக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாண்டிஸ் அப்படின்னா மஞ்சள் காமாலை இதனோட தொடர்புடையது அப்படின்னா கல்லீரல்ல தான் தொடர்புடையது. கல்லீரலுடன் தொடர்புடையதான் ஜாண்டிஸ் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, வாட் ஆர் கால்ட் த பெஸ்ட் த டிரான்ஸ்மிட் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்? மனிதர்களுக்கு நோய்களை பரப்பும் பூச்சிகள் என்னென்னவற்றை அழைக்கப்படுது? அதாவது ஒரு பூச்சி மூலம் தான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நோய் வந்து பரப்பும். ஓகேங்களா? அப்ப வந்து அந்த பூச்சிகளை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வெக்டார் அப்படின்னு சொல்றாங்க. கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும் போது ஒரு நோயை கேரி பட்டு போகுது அப்படின்னா கேரியர்னு ஆன்சர் போட்டுக்கூடாது, வெக்டார் தான். ஓகேங்களா? தமிழ்ல திசையன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே, which disease has symptoms of fear of water? எந்த நோய்க்கு தண்ணீர் பயத்தின் அறிகுறி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த நோய் இருக்கவங்களுக்கு வந்து தண்ணீரை பார்த்தாவே ரொம்ப பயப்படுவாங்க. என்ன நோய் அப்படின்னு சொன்னா ரேபிஸ் தான். ஓகேங்களா? வெறிநாய் கடி அப்படின்னு சொல்லக்கூடிய ரேபிஸ் தான். ரேபிஸ் நோய் வந்து வந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு தண்ணியை பார்த்தாவே ரொம்ப பயமா இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோபோபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான். ரேபிஸ்க்கு தடுப்பூசி யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லூயி பாஸ்டர் அப்படிங்கிறதான் கண்டுபிடிச்சாரு. அடுத்து question number 18. Dengue fever, a mosquito-borne tropical disease caused by dengue virusனால வருது அப்படின்னு சொல்றாங்க. is called வேற என்ன மாதிரி டெங்கு ஃபீவரை சொல்றாங்க அப்படின்னா வந்து முன்னாடி நான் வந்து ஸ்லைட்ல சொன்னேன் என்ன அப்படின்னா டெங்கு ஃபீவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா பிரேக் போன் ஃபீவர். ஓகேங்களா? டெங்கு வைரஸால் ஏற்படும் கொசுக்களால் பரவும் வெப்பமண்டல நோயான டெங்கு காய்ச்சல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா எலும்பு முறிவு காய்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? பிரேக் போன் ஃபீவர் என்று அழைக்கப்படுகிறது. டெங்கு ஃபீவருக்கு இன்னொரு பேர் பிரேக் போன் ஃபீவர். பிரேக் போன் ஃபீவரை கொடுத்துட்டு டெங்கு ஃபீவரும் கேட்கலாம். தெளிவா ரெண்டுக்கும் பார்த்துக்கணும். சரி, அடுத்த கேள்வி, ஒருவர், அதாவது if someone is suffering from cancer he should take consultation too. ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் யாருடைய ஆலோசனை பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்காலஜிஸ்ட் தான். ஓகேங்களா? ஆன்காலஜிஸ்ட் தான் பார்க்கணும். கேன்சர் செல்ல ட்ரீட் பண்றவங்கள தான் ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லூக்கமியா. Leukemia is a type of human disease which is cancer of white blood cell caused by deficiency of vitamins, a cancer in brain caused by overdose of protein. Leukemia என்பது மனித நோய்களில் ஒரு வகை. இது வெள்ளை இரத்த அணுக்களில் புற்றுநோய், வைட்டமின்கள் குறைபாடால் ஏற்படுகிறது, மூளையின் புற்றுநோய், புரதங்கள் அதிகப்படியாக உட்கொள்வதால் ஏற்படுகிறது. சரி, லூக்குமியா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து கேன்சர் ஆஃப் ஒயிட் பிளட் செல்லில் வந்து கேன்சர் வந்துச்சு அப்படின்னா அது லூக்குமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் முன்னாடி பார்ட் 1ல. பார்ட் 2ல வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ். இதுல வந்து மேக்ஸிமமா எல்லா கொஸ்டின்ஸும் ஹியூமன் டிசீஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.